சென்னையில் கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்ற திமுகவுக்கு உறுப்பினர் சேர்க்கும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கு நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோரின் ஜாமீன் மனு மீதான உத்தரவை இன்று பிற்பகல் பிறப்பிப்பதாக சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதிமுக, திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அஜித்குமார் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை தாக்கல் செய்த சக்தீஸ்வரன் பாதுகாப்பு கோரி டிஜிபிக்கு கடிதம். பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் அணை நிரம்பும் நிலையை எட்டியது. கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருவதால் நீர்மட்டம் சரிவு. எடப்பாடி அருகே வந்து சேர்ந்த தண்ணீரை வழிபாடு செய்து வரவேற்ற பொதுமக்கள். ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் உயர்வு. சென்னையில் சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 72,840 ரூபாய்க்கு விற்பனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வயதான தம்பதியினரை கட்டிப்போட்டு 200 சவரன் நகை கொள்ளை. மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் சாலையில் தேங்கிய மழைநீரில் மின்கசிவு. +2 மாணவன் மின்சாரம் தாக்கி பலி.